பெரியசாமி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னா, சேலஞ்ச் பண்ணார், இன்னும் 3 மாசத்துல 1000 கோடி ரூபாய் நான் மீட்டு காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி வீராவேசமா பெரியசாமி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொன்னார். ஒரு ஆளுங்கட்சியா ஒரு திமுக ஏன் இது பத்தின விவரங்களை பொதுவெளியில வெளியிட 1000 கோடி ரூபாய் இல்ல 500 கோடி ரூபாய் மீட்டிருக்கேன், மீதி 500 கோடி ரூபாய் இந்த மீட்டுக்கிட்ட நடவடிக்கை சொல்லுங்க. கூட்டுறவு சங்கங்கள்ல ஊழல், ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 231 கூட்டுறவு சங்கங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. என்ன பிரச்சனை நடந்திருக்கு? இது தனிநபரா ஏமாத்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா உண்மையாகவே களத்துல வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை திரும்ப கட்டிடுறாங்க. அப்ப இங்க எங்க கரப்ஷன் நடக்குதுன்னா, இடமே இல்லாத ஒருத்தர் இல்ல இடத்த பொய்யா பிளட்ஜ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கடன் வாங்கிடுறாரு, அந்த திரும்ப கட்டுறதே கிடையாது. 14,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்குதுல, 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குதுல. அப்போ ஒரு சங்கத்துக்கு குறைந்தபட்சம் 1 கோடியாவது கிடைக்குமா? கரப்டட் செய்யக்கூடியவங்க கையில இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி போய் சிக்கிச்சுன்னா, நம்மளால நம்ம உழைப்புல நம்ம கொடுக்குற வரி பணத்துல மக்களுக்கு போய் நல்லது செய்யணும் கொடுக்கக்கூடிய தொகையில நல்லதே நடக்கலன்றதான். உங்க பேர்ல நானே லோனை வர வச்சுட்டு உங்களுக்கே தெரியாம உங்க அக்கௌண்ட்ல 5,000 எடுத்துக்கிறேன், 10,000 எடுத்துக்கிறேன், 2,000 எடுத்துக்கிறேன். உங்க அக்கௌண்ட்ல நான் பணத்தை நேரடியா சொசைட்டில இருந்து எடுக்க முடியாது, ஆனா உங்க பேர்ல பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நான் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி கரப்ஷன்ல ஏறக்குறைய 29 லட்சம் லாடாவரம் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில 4 லட்சம் நமக்கு கிடைச்ச புகார். தனிநபர் ஒருத்தர் பண்ற மாதிரி தானே இருக்கு. இதுக்கு எப்படி ஒரு அமைச்சர் செயலாளர்லாம் பொறுப்பெடுக்க? காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில கைது செய்யப்பட்டாங்க, அதுல ஒருத்தர் சங்க செயலர், ஒருத்தர் தலைவர், ஒருத்தர் அக்கௌண்ட். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த ஃபண்ட் ஃப்ளோ எங்க போகுதுன்னு தெரியும். அந்த நகையை வாங்கிட்டு லோன் கொடுத்துட்டேன், ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் அந்த பெட்டியில நகையை எடுத்துட்டு உள்ள கொடுத்தேன். நீங்க கட்டுறத நான் உங்களால கட்டவே முடியல, ரொம்ப வறுமையில இருக்கிறாரு, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அவரால் கட்டவே முடியல, எண்ட் ஆஃப் தி இயர் நான் கணக்கு எழுதி தள்ளுபடி கூட பண்ண முடியும். நான் வாங்கின கடன்ல எனக்கு பாதி கொடுத்துறீங்க, அந்த ஃபண்டில் கொடுத்துறீங்க. அப்போ நான் என்ன பண்றேன், இவருக்கு தள்ளுபடி கொடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறேன். மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அவர் ஏதோ உண்மையாவே முடியாதவருக்கு பார்த்து தள்ளுபடி பண்ணும். அப்போ முறைகேடு பண்ணணுன்றவங்களுக்கு இங்க நிறைய வழிகள் இருக்கு, லூப் ஹோல் இருக்கு. நானும் அந்த சங்கத்துடைய தலைவர் முடிவு பண்ணிட்டோம்னா என்ன விதமான கரப்ஷன் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட் கைக்குள்ள போட்டு அவனுக்கு ஒரு 5,000 கொடுத்து அவனும் எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ். சங்க செயலரோ சங்க தலைவரோ நினைச்சா ஈஸியா ஆட்டையை போடுறதுக்கான எல்லா வசதிகளும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருக்கு. கோஆபரேட்டிவ் சொசைட்டினாலே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வழியா. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அறப்போர் இயக்கத்தினுடைய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களோடு உரையாடுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். கூட்டுறவு சங்கங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. கோடிக்கணக்கான கோடி, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 231 கூட்டுறவு சங்கங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு, நிதி கையாடல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெரியகருப்பன் மீது, அமைச்சர் தங்கம் தென்னரசு மீது மற்றும் செயலாளர்களாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், உதயசந்திரன் மீதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புகார் பட்டியல் முன் வச்சிருக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க, ஊடகங்களில் செய்தியாகவும் மாறி இருக்கு. முதல்ல இந்த கூட்டுறவு சங்கங்களில் ஊழல், ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 231 கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனால் என்ன பிரச்சனை நடந்திருக்கு? உண்மையிலே கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து ஒரு ஃபைனஸ்ட் மக்கள்கிட்ட பணத்தை நேரடியாக கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம். அது வந்து வரவேற்க வேண்டிய திட்டம். உண்மையாகவே அந்தந்த கிராமங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ கிடைக்கும், லோக்கலைஸ்டு பிஸ்னஸும் டெவலப் ஆகும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து 14 துறைகளாக 14 பிரிவுகளாக இருக்கும். இப்போ பட்டு உற்பத்தியாளர்கள் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பால் உற்பத்தியாளர்கள், அப்புறம் வேளாண் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் அந்தந்த கிளஸ்டர்ஸ், வியாபார பொருளாதார மண்டலங்கள் இருக்கு, தொழில் மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த மண்டலங்களுக்கான கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு 14,000 கோஆபரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாடு முழுசும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு அதுக்கு தொகை ஒதுக்குவாங்க, மொய் எழுதுற மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த கரப்ஷன் நடக்கிறத பார்த்தா மக்களோட வரி பணத்தை எடுத்து எந்த அன்அக்கௌண்டபிளுமே இல்லாம ஒரு கருப்பு பெட்டிக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. அது மக்களுக்கு பலன் போய் சேரும், நீங்க நம்புங்கன்றாங்க. ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ள நான் போடுறேன், அது மக்களுக்கு போய் சேரும், நீங்க நம்புங்க, இப்படிதான் அரசு சொல்றதா நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, இந்த வருஷம் கூட ஒரு 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு முதல் வருஷம் 13, அதுக்கு முன்னால 12,000, 11,000, 10,000, இந்த மாதிரி தான் 10,000 கோடி குறையாம ஆண்டுக்கு ஆண்டு ஒதுக்குறாங்க. அதிகப்படியா தன்னுடைய பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய ஒரு துறை இந்த துறை, தமிழ்நாடு அரசு ஒதுக்குற துறை. இதுல உங்க பணமும் இருக்கு, ஏன் பணமும் இருக்கு. எதுக்கு? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. ஒரு வேளாண் உற்பத்தியாளர் இருக்கிறாரு, ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவருக்கு வந்து உடனடியா போகம் விளைவிக்கணும், உரம் வேணும், கையில காசு இல்லை,
விவசாயிட்ட பெரும்பாலும் உடனடியாக காசு இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு போகிறார், தன்னுடைய இட விவரங்கள்லாம் கொடுத்து லோன் கேட்குறாரு. குறைந்தபட்சம் 30,000 50,000 ஆரம்பிச்சு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், அப்போ என்னோட பேரில் இருக்கக்கூடிய விவரங்கள், நான் என்ன விவசாயம் பண்ணுறேன், இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே அந்த சொத்து குவிப்பு வழக்கில் முன்னால் மாட்டும் போதெல்லாம் கூட எப்படி வெளில வந்ததுன்னா, என்ன பயிர் பண்ணாங்கன்னு கூட அந்த ரெக்கார்டில் கிடைக்கும். உங்களுக்கு பழைய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தான் அந்த விவரங்கள்லாம் சிக்குனுச்சு. அப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இதெல்லாம் கொடுத்தா தான் விட்னஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டு வர பைசாவில் ஒரு தொகை அதில் உரத்துக்கு கொடுப்பீங்க. நீங்கள் எல்லா பைசாவும் நீங்கள் விவசாயம் தானே பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க, விவசாயம் தானே பண்ண போகிறீங்க, ஆமாங்க, இதுதான் இந்த போகம் தான் விளைவிக்க போகிறேன். அப்போது உங்களுக்கு உரம் தேவைப்படும் இல்லையா, இந்த 50,000 லோனில் 5,000 இந்த உரம் தரேன், மீதி 35,000 உங்களுக்கு பணம் தரேன், நீங்கள் மூலப்பொருள் வாங்கிக்கங்கன்றீங்க. எனக்கு நீங்கள் எங்கேயே ஒரு இடத்துல உரம் வாங்க தானே போகிறேன், இதான் இந்த 50,000 எனக்கு கொடுக்குறீங்க. நான் 50,000 ஒரு பீரியடிக்கலாக கட்டணும். நான் சரியாக கட்டியிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சிறப்பாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆன் டைம் டியூவே மிஸ் ஆகலை, ஒரு 5,000 தள்ளுபடி, 10,000 தள்ளுபடி. அரசு இதுக்காக தான் மானியம் கொடுக்குது. ஓகே. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த 50,000 வாங்கிட்டு நான் எதுவுமே செய்யாமல் திரும்பவும் கட்டாமலே இருந்தேன், ஏமாத்துறேன்னா இல்லை. இது தனிநபராக ஏமாற்ற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா உண்மையாகவே களத்தில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை திரும்ப கட்டிடுறாங்க. அப்போ இங்கே எங்கே கரப்ஷன் நடக்குதுன்னா, இடமே இல்லாத ஒருத்தர் இல்லை இடத்த பொய்யா பிளச் பண்ணக்கூடிய ஒருத்தர் கடன் வாங்கிடுறாரு, அந்த திரும்ப கட்டுறதே கிடையாது. வடிவேலு கிணறு காணும்னு சொல்கிறேன், காணுன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் இறந்தவங்க பேரில் இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கெலாம் எலெக்ஷன் நடத்துவாங்க. தமிழ்நாடு அரசு வந்து அதுவே தேர்தல் நடத்துறது கூட திராணியற்ற தன்மையாக ஒரு 1.5 வருஷமாக கோர்ட்டிலையும் ஏதோ கதையெல்லாம் சொல்லி உப்பேத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செலெக்ஷன் டீம் இருக்காங்கல்ல, அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் ஒரு நிர்வாக குழு உறுப்பினர், ஒரு தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அதில் இருப்பாங்க. அந்த நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் வருவாங்க. ஏன்னா 14,000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு ஒதுக்குதுல, 10,000 கோடி ரூபா ஒதுக்குதுல. அப்போ ஒரு சங்கத்துக்கு குறைந்தபட்சம் 1 கோடியாவது கிடைக்குமா? இது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சார்பாக டெவலப்மெண்ட் ஃபண்டு ஸ்கீம்ஸ், இந்த பெண்களுக்கான சுய உதவி குழு தொகை, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபண்ட் ஃப்ளோ வந்து இந்த சங்கங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடியவங்க இந்த பொலிட்டிக்கலி ஹைலி கனெக்டட் தெரியுது. அப்போ இந்த கரப்டட் செய்யக்கூடியவங்க கையில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போய் சிக்கிச்சுன்னா, நம்மளால் நம்ம உழைப்பில் நம்ம கொடுக்குற வரி பணத்தில் மக்களுக்கு போய் நல்லது செய்யணும் கொடுக்கக்கூடிய தொகையில் இங்கே நல்லதே நடக்கலைன்றதான் பார்க்கும். இப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை கூட்டுறவு சொசைட்டி இருக்குது? ஒரு 14,000 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 18,000 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, வேறு செக்டார் சேர்ந்து. இது எல்லாமே ரிஜிஸ்டராருக்கு கீழே இருக்கும். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே செக்ரட்டரியா ராதாகிருஷ்ணன், அவருக்கு கீழே சுப்பையன் ஐஏஎஸ் மாதிரி ஒரு 14 செக்ரட்டரி ரிஜிஸ்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஜேஆர் இருப்பார். அந்த ஜேஆருக்கு கீழே ஒரு மாவட்டத்தை ஒரு 4 துண்டா 6 துண்டா சரகம் இருக்கும், டிஆர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கீழே தான். அப்போது இங்கே தமிழ்நாடு அரசு ஒதுக்கக்கூடிய அந்த 10,000 கோடியும் இந்த ஸ்ட்ரக்சர் வழியாக தான் கிராமங்களுக்கு போய் சேரணும்னு இருக்குது, இங்கே போய் சேர்ந்துருக்கு. ஆனால் கரப்ஷன் நடக்குதான்னா நல்லா நம்ம நிறைய நடந்ததை எடுத்துக்காட்டு பார்க்க முடியும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. லாடாவரத்துன்னு சொல்லி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அங்கே வந்து நமக்கு இனிஷியலாக ஒரு 4 லட்ச ரூபா கரப்ஷன் நடக்குதுன்னு ஒரு செய்தி. ஒரு பெரியவங்க வர்றாங்க நம்மளை பார்த்து, இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவர் பேரில் உங்கள் லோனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, 40,000 50,000 வாங்கியிருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலங்க, என்ன வந்து கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கிராமத்தோடைய மொழிகளில் சொல்கிறாங்க. சரிங்கம்மா, உங்கள்ட்ட அந்த பாஸ்புக் இருக்கா, ஏதாவது விவரங்களை, எல்லாமே செக்ரட்டரி வச்சுருக்கிறாரு, நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க, தலைவர்கிட்ட பேசணும், தலைவர் என்ன சொன்னார், நானும் செக்ரட்டரி பார்த்துக்குறோன்னு சொன்னார். ஆனால் திரும்பவும் 2 பேரும் வந்து பணம் கேட்குறாங்க, இப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இந்த விவரங்களை ஆர்டிஐ போட்டு எடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அங்கே மக்களை வச்சு குரல் எழுப்ப வைக்கிறோம். யார் யாரெல்லாம் இது போல் இருக்கோ, அதே போல் நகைக்கடன், அதே போல் இடத்த வச்சு லோன், சொன்ன அமௌண்ட் ஒன்று, கொடுக்கப்பட்ட தொகை ஒன்று. சொல்லப்போனால் இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு சலானும் இந்த பாஸ்புக் யார்கிட்ட இருக்கும்? நீங்கள் தானே வச்சுருப்பீங்க. நான் வச்சுருந்தேன்னா நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் லோன் வாங்க வரும்போது ஒரு 10 வித்ட்ராவல் ஸ்லிப்பில் சைன் வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே தானே இருக்கிறீங்க, எங்கே போயிட போகிறீங்க, உங்களால் வயலில் வேலை செய்வீங்க, இல்லை வேறு எங்கேயா வேலையாக இருப்பீங்க, டெய்லி பேங்க்குக்கு வர முடியாது, அதனால் எனக்கு சைன் பண்ணிட்டு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இப்படி நம்பக்கூடிய யதார்த்தமான மக்கள் நிறைஞ்சிருக்கிறேன், ஒரு நம்பிக்கையில் அடிப்படையில் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் பேரில் நானே லோனை வர வச்சுட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் 5,000 எடுத்துக்கிறது.
10,000 எடுத்துக்கிறது, 2,000 எடுத்துக்கிறது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. நான் பணத்தை நேரடியாக சொசைட்டிலேருந்து எடுக்க முடியாது, ஆனால் உங்கள் பேரில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி கரப்ஷனில் ஏறக்குறைய 29 லட்சம் லாடாவரம்ன்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 4 லட்சம் நமக்கு கிடைச்ச புகார். அதன் மீது மக்களை வச்சு புகார் கொடுக்க வச்சு என்கொயரி நடத்த சொன்னோம். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சட்டம் 81ல் விசாரணை நடத்த முடியும். இங்கே போலீஸ் எப்படி விசாரிக்கிறாங்களோ அதே போல் அந்த ரெக்கார்டுகளை விசாரிக்க முடியும். அந்த விசாரித்து அந்த குற்றம் சொல்லப்பட்ட மக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆமாம் குற்றம் நடந்திருக்கு, 11 லட்சம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம அந்த ஆவணங்களை திரும்ப ஆர்டிஐயில் போட்டு வாங்க. 11 லட்சம் அவங்க மேலே சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் கூடுதலாக நடந்திருக்குன்னா. ஏன்னா இடையில நமக்கு நிறைய தகவல்களை கலெக்ட் பண்ணுறோம். திரும்பவும் இது போதாது, திரும்பவும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபைட் பண்ணி விசாரித்து 29 லட்சம் முறைகேடு நடந்தது. 4 லட்சம் சொன்னதுலேருந்து 29 லட்சம் வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு திரும்ப ஒரு முயற்சிகள், சட்ட முயற்சிகள்லாம் மேற்கொண்டு அதுக்கு பிறகு இப்போது எஃப்ஐஆர் போட்டு 3 பேரை கைது பண்ணாங்க, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது தனிநபர் ஒருத்தர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இதுக்கு எப்படி ஒரு அமைச்சர் செயலாளர்லாம் பொறுப்பெடுக்க முடியும்? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கைது செய்யப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் சங்க செயலர், ஒருத்தர் தலைவர், ஒருத்தர் அக்கௌண்டன்ட். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த ஃபண்ட் ஃப்ளோ எங்கே போகுதுன்னு தெரிய வரும். என் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் இந்த 3 பேர் மட்டும்தான் கையாளுவாங்க. இது அப்படியே அடுத்த லெவலில் கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றியம் இருக்கும். அங்கே இதோட பல லட்சங்கள் ஒதுக்கக்கூடிய இடம். அது யார் கையில் இருக்குன்னா அது மாவட்ட செயலர் கண்ட்ரோலில் தான் பெரும்பாலும் இருக்குது. அப்போ மாவட்ட செயலர் கண்ட்ரோலில் தான் அந்த மாவட்டத்தோட கோஆப்ரேட்டிவ் செயலாளர்னா என்ன, ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலர். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கெல்லாம் யார் பெரும்பாலும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக கட்சிக்காரங்க தான் அன்ன போஸ்ட்ல தான் பெரும்பாலும் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் எழுதப்படாத விதி. நிறைய இடங்கள்ல இதுக்கு ஒரு தேர்தல் ஆணையமே இருக்கு. ஒவ்வொரு சொசைட்டிக்கும் தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையமே தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த தேர்தல் ஆணையம் அன்ன போஸ்ட் தான் நிறைய பேர் அறிவிப்பாங்க, நிறைய பேரை வின் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் வருவாங்க. ஆளுங்கட்சி சார்ந்தவங்க வருவாங்க, அவங்க தொகை ஒதுக்குவாங்க. ஒவ்வொரு சொசைட்டிக்கும் அந்த சொசைட்டியோட கெப்பாசிட்டி பொறுத்து 10 லட்சம் 20 லட்சத்தில் ஆரம்பித்து கோடிகள் வரைக்கும் ஒதுக்குவாங்க. நகரங்களில் இருக்கிறதா இருந்தால் பல கோடி ஒதுக்குவாங்க. நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இந்த குறிப்பாக இந்த வருஷம் நம்ம சொல்லிக்க அந்த 2020-21 சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில், ஏன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அடுத்த ஃபண்டு இது வந்து 3 டயர் ஏஜென்சி. ஒரு அபெக்ஸ் பேங்க் இருக்கும், பேங்கே இருக்கும். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அக்கௌண்ட் வச்சுக்கிற ஒரு இடம். இப்போ அந்த வங்கியில் மட்டும் இதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. 6 கோடி ரூபா இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு. 6 கோடிக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இர்ரெகுலாரிட்டிஸ்னால் நீங்கள் மேக்சிமம் பில்லு வவுச்சர்ஸ் சப்மிட்டே பண்ண முடியாத ஒரு இடம். வேறு வழியே இல்லை, இந்த அமௌண்ட் எங்களுக்கு அக்கௌண்ட்லேயே இல்லை, ஆனால் பணமே இங்கே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறதா இந்த இர்ரெகுலாரிட்டிஸ், நிதி முறைகேடுகள். இதை விசாரிக்கிறதா இந்த 267 ஜிஓவில் நீங்கள் ஒரு இதாக விசாரிங்க அப்படின்னு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். 81 போடுங்க. ஒரு பேங்க்கில் இது மக்களோட பணம் தானே, விவசாயிகளோட பணம் தானே, அங்கே உற்பத்தியாளரோட பணம் தானே. இந்த 6 கோடி ரூபா ஒரு தனி நபர், ஒரு 2-3 பேர் கொண்ட குழுமம் ஆட்டை போட்டு போனாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? யார் ஏமாற்றப்படுறாங்க? நீங்களும் நானும் தானே. ஏன்னா அந்த பேங்க்கில் யார் பணம் போடுவாங்க? அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் அங்கே பணம் போடுவாங்க. அந்த சங்கத்தை சார்ந்தவங்க தான் அங்கே பணம் போட முடியும். அப்போ அந்த மக்களுக்கு உருப்படியாக இதெல்லாம் நடந்திருக்கானா? நடக்கலைங்க, கரப்ஷன் நடக்குது. அதே போல் இந்த 2021-22 தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய தலைமையகம், அங்கே 5 கோடி ரூபா அளவுக்கான இர்ரெகுலாரிட்டிஸ், 4,82 லட்சம். இதெல்லாம் நம்ம ஆர்டியில் வாங்கின டேட்டா. ஒவ்வொரு இதில் எவ்வளோ லோன் உங்களுக்கு இர்ரெகுலாரிட்டிஸ் ஃபண்ட் ஃப்ளோ. எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் நான் உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்துருக்கேன், நீங்கள் 10 ரூபாய்க்கு செலவு பில்லு கொடுப்பீங்க. இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது கரப்ஷன் எப்படி? காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து வெறும் ஆடிட்டிங் அல்ல. இந்த 267 சில வழிமுறைகள் இருக்கு. இப்போ 10 ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு நீங்கள் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் 10 ரூபாய்க்குள்ள பில்லு கொடுப்பீங்க. இதை பொறுத்த வரைக்கும் பேங்க் செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே கணக்கை வர வச்சிடும். அப்போ 10 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்னா நீங்கள் 10 ரூபாய்க்குள்ள பில்லு என்கிட்ட கொடுப்பீங்க, இல்லை 8 ரூபாய்க்குள்ள பில்லும் 2 ரூபாய்க்கான பொருளும் கொடுப்பீங்க. எனக்கு எண்ட் ஆஃப் த டே 10 ரூபாய்க்குள்ள கணக்கு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா 2 ரூபாய்க்கு மட்டும்தான் பதில் வந்திருக்கு. மீதி 8 ரூபாய் நான் என்ன கேட்பேன்? 1 தடவை கேட்பேன், 2 தடவை கேட்பேன், 3 தடவை கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபேக் பில்லு கொடுக்கலாம், இல்லை இறந்தவங்க பேரில் இது போல நான் உங்களுக்கு லோன் கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு லோன் கொடுத்தேன்னு ரெக்கார்டை கொடுக்கலாம். நான் அந்த ரெக்கார்டை பார்க்குறேன், இது வந்து ஒரு அன்ஃபிட் அக்கௌண்ட், எப்படி லோன் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் என்ன ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க? இறந்தவங்க பேரில் கொடுத்துருக்காங்கன்னு யார் சொல்கிறாங்க? யார் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க? இதுக்கப்புறம் தான் வெளில வரும் ஒவ்வொரு பேங்க்கில் எந்த வகையில் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், இறந்தது. இப்போ லோன் வந்து
மாட்டு லோன் கொடுப்பாங்க, நகைக்கடன் லோன் கொடுப்பாங்க. நகையே உள்ளார வந்திருக்காரு. இப்போ நான் ஒரு பேங்கர், நகையே வராமல் எப்படி லோன்? இப்போ நான் ஒரு பேங்கர், நீங்கள் நகை என்கிட்ட வந்து கடன் வைக்க வர்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. ஒரு 10 பவுன் நகையை கொடுக்குறீங்க. நான் வந்து ஒரு நகை எடை பார்ப்பாளர், எடை சரிபார்ப்பாளரை வைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட நகை கொடுத்துட்டீங்க, நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்க்கிறோம். நீங்கள் நகை வைங்க, எல்லாரும் முன்னால் ரெக்கார்டில் நான் சைன் பண்ணுறேன், நான் நகையை கொண்டு போய் பெட்டியில் வச்சுறேன். பெட்டியோட கீ யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. நான் உங்களுக்கு 10 பவுனுக்குள்ள நகை, அந்த நகையை வாங்கிட்டு லோன் கொடுத்துட்டேன். ஒரு 2-3 நாள் கழித்து நான் அந்த பெட்டியில் நகையை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் கட்டுறதை நான் உங்களால் கட்டவே முடியலை, ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவரால் கட்டவே முடியல, எண்ட் ஆஃப் த இயர் நான் கணக்கு எழுதி தள்ளுபடி கூட பண்ண முடியும். தள்ளுபடி பண்ணலாம். 10 பவுன் நகையும் வெளில இருக்குது. ஏன்னா நகை தானே உங்கள்கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேன். இந்த லோனையும் நான் என்ன பண்ண முடியும்? உங்களால் கட்டவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்ரு ஒரு வருஷம் முழுசும் வாங்கிட்டு வருஷ கடைசியில் அரசு தான் ஒதுக்குதில்ல, எந்த அக்கௌண்டபிளுமே இல்லாமல். ஏன்னா லிஸ்ட்டு நான் தானே தர்றேன். இந்த பேங்க்கில் யார் ப்ராப்பராக இருக்கிறாங்க, யார் ப்ராப்பராக இல்லைன்னு நான் தானே தர்றேன். நம்ம தான் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம்ல. நான் வாங்கின கடனில் எனக்கு பாதி கொடுத்துட்றீங்கல்ல, அந்த ஃபண்டில் கொடுத்துறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இவருக்கு தள்ளுபடி கொடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். மாவட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? அவர் ஏதோ உண்மையாகவே முடியாதவர் போல இருக்குது, தள்ளுபடி பண்ணுங்க, பணம் வெளில வந்துருச்சா. அப்போ முறைகேடு பண்ணணுன்றவங்களுக்கு இங்கே நிறைய வழிகள் இருக்குது, லூப் ஹோல் இருக்குது. இப்போ இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஒரு பேங்க்கில் நம்ம இதில் பார்க்குறீங்க அப்படின்னா, தருமபுரியில் ஒரு மலைவாழ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 17 கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடந்ததா செய்தியும் வந்து விசாரணையும் நடந்துச்சு. மலைவாழ் மக்கள் நல்லது செய்யறதுக்காக லோன் கொடுக்கறது. 100 பேர் 150 பேருக்கு லோனுன்னு அங்கே ரெக்கார்டு இருக்கு. ஆனால் 100 பேர் 150 பேருக்கும் கொடுக்கப்பட்ட லோன் உண்மையா இல்லை. ஒரு 20 பேர் 30 பேருக்கு தான் லோன் கொடுத்துருக்காங்க. ஒரு 100-120 பேருக்கு லோன் கொடுக்கல. ஆனால் அவங்களோட பேன் கார்டு, அவங்களோட ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு, அவங்களோட லேண்டு டாக்குமெண்ட்ஸ், அந்த சைனு, எதையோ வச்சு யார் விட்னஸ் பண்ணுறது? நான் தான் விட்னஸ் பண்ணுறேன். நானும் அந்த சங்கத்துடைய தலைவர் முடிவு பண்ணிட்டோம்னா அங்கே என்ன விதமான கரப்ஷன் பண்ண முடியும்? ஒரு அக்கௌண்ட் கைக்குள்ளே போட்டு அவனுக்கு ஒரு 5000 கொடுத்தா அவனும் எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ், இந்த ஜெராக்ஸ் கல்ல கொண்டு போய் நம்ம ஆதார் கார்டை கொடுப்போம், லேண்ட் டாக்குமெண்ட் கொடுப்போம், அவர் 10 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்போம். தருமபுரியில் அது ஒரு ஃபார்மெட்டாகவே நடந்தது. இந்த லேண்டு டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க கடன் கிடைக்கும்னு அப்ளை பண்ணாங்க. இவங்க என்ன தரம் பண்ணிட்டாங்க? ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கு எல்லாத்துலேயும் 5 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 5 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து லோன் சேங்ஷன் பண்ண, லோன் வேணுன்ற மாதிரி ரிக்வஸ்ட்லாம் எழுதியாச்சு. ஆனால் லோன் கிடைக்கலன்னு அனுப்பியாச்சு. ஆனால் ஆஃப் த ரெக்கார்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட் 4 ஜெராக்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் லோன், புது அக்கௌண்ட்டா. இது எங்கேயுமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிறது இல்லை. அப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆகிறது இல்லை. அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு லோனும் புது நம்பர், புதுதாக கணக்காக எடுத்து, பணமே என்கிட்ட தானே இருக்குது, நானே சேங்ஷன் பண்ணி நானே எடுத்துக்கிறேன். சங்க செயலரோ சங்க தலைவரோ நினைச்சா ஈஸியாக ஆட்டையை போடுறதுக்கான எல்லா வசதிகளும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கு. தூத்துக்குடியில் ஒரு இடத்துல இந்த நகை லோன் வச்சு ஏதோ முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன முறைகேடு? அங்கே உடன்குடின்னு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நகைக்கு வந்து கடன் கேட்டு இது மாதிரி, ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு, மற்ற பேங்க் செக்டார்ஸோட இதுதான். இன்னொன்று கிராமங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் ஃபைனான்ஸ் பேங்கர்ஸ் எல்லாம் வரல. அதுவும் இல்லாமல் அவங்க பெரிய ப்ரொசீஜர் இருக்குது, லோன் கொடுக்கறது அதெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர். பட் இங்கே கொண்டு போனீங்கன்னா சீக்கிரமே கொடுத்துருவாங்க, ஈஸியாக கிடைச்சிடும். இன்னும் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டது, இன்னும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கைக்கு வரல, அதுக்கு ஆர்டிஐ போட்டிருக்கோம். தருமபுரிக்குமே வி ஆர் ஃபாலோப்பிங் நாட் 17 கோடி ரூபா அங்கே கரப்ஷன், ஒரு மலைவாழ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இங்கே வந்து அந்த உடன்குடி கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் அங்கே நகை கடனுக்கு வந்திருக்கு, நகையை வாங்கியாச்சு, கடனும் கொடுத்தாச்சு. இதே நகையை வேற ஒரு பேங்க்ல எண்ட் ஆஃப் த டே யார்கிட்ட இருக்கு? இந்த கீ, அந்த நகையை வச்சிருக்கக்கூடிய பெட்டகத்தோட கீ என்கிட்ட தான் இருக்கு. என்னை தாண்டி வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட செக்ரட்டரி, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவர் தான் தலைவர். நம்ம என்ன பண்ணோம், அங்கே ரெக்கார்டு இருக்குன்னு டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கும். நகையை எடுத்துக்கொண்டு போய் வேற ஒரு பேங்க்ல வைக்கிறது, வேற ஒரு பேங்க்ல கொலாபரேட் பண்ணி அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த நகையை காமிச்சு, ஏன்னா அதே ஒரிஜினல் நகை தானே, அதை காமிச்சு அங்கே பணத்தை வாங்கிக்கிறது. இப்போ நகையே இல்லாதவங்களுக்கு 10 கோடி ரூபா பணம் கிடச்சிருச்சா? ஆனால் அந்த 10 கோடி ரூபா நகை சொந்தக்காரங்க யாரு? அந்த உடன்குடி பகுதி மக்களோட நகை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே நகை இருக்குன்னு. அந்த நகை எங்கே இருக்குது? வேற ஒரு பேங்க்ல இருக்கு. இப்போ இவங்க ரெனியூவல் பண்ண வர்றாங்க, ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த டிசம்பர் நவம்பரில் உங்களுக்கு வருஷம் முடியுது, உங்களுக்கு நகை வந்து ஒன்று பணம் கட்டுங்க, இல்லை ரெனியூவல் பண்ணுங்க. நீங்கள் வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் பணம் கட்ட முடியாது, நானே சொல்கிறேன்,
திடீர்னு ஒரு வாரத்தில் நோட்டீஸ் கொடுக்கறது. எனக்கு தெரியாது, உன் நகை நாளைக்கு ஏலம் போயிடும். அவங்கள ப்ரெஷர் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணணும் இல்லையா? ஒரு வாரத்துக்குள்ளே 50,000 நீ எங்கே போய் திரட்டுவீங்க கிராமங்களில்? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் என்னால் பண்ண முடியல, என்னால் ஒரு 15,000 தான் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நான் என்ன பண்ணுறேன், சரி நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் 50,000 கொடுத்ததா வர வச்சுட்டு இமீடியட்டாக ஒரு லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 50,000 உங்களுக்கு கொடுத்ததா வச்சிடறேன், இந்த 10,000 அதில் வர வச்சு போன்றேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல. அப்போ எனக்கு நகை உங்கள் கைக்கே வராமல் அது வேற எங்கேயோ இருக்குது, ஆனால் லோன் முடிஞ்சு ரீஓப்பன் ஆயிடுச்சா? இந்த மாதிரியும் முறைகேடுகள் அங்கே நடக்குது. அப்போது மக்களுக்கு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் அங்கே கிடையாது. ஆனால் பெரிய கருப்பன் இப்போ சமீபத்தில் அமைச்சராக இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், நாங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாநில அரசு மட்டுமே இல்லை, ஒன்றிய அரசுமே என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறோம்னு. பல்லாயிரம் கோடி ரூபா புழங்கக்கூடிய ஒரு பேங்கிங் செக்டார்ஸ் இதை இன்ன வரைக்கும் அன்அக்கௌண்டபிளாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேங்க். ஆனால் சமீபத்தில் அமித்ஷா அவர்கள்ட்ட இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படுறது தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி தான் அப்படின்னு அமைச்சர் பெரிய கருப்பன் போய் விருதுலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த கணக்குகள் வெளில தெரிஞ்ச வரைக்கும் தானே அவங்க கொடுக்கறது தானே. 14,000 கோடி ரூபா உள்ளார கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டியாக இங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அவ்வளோ வேணா இருக்கலாமே தவிர. ஆனால் போதுமான அளவுக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட தலைவரும் அவர் யாரு, கட்சிக்கு வேண்டப்பட்டவர் தான் இருக்கிறார். டிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதற்கு அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது இதில் முறைகேடு நடந்திருக்கு, நாங்கள் அதை விசாரிக்கிறோங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார்ல. ஆமாம், நீங்கள் நினைவுபடுத்துகிற முக்கியமான விஷயம், டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே நம்ம அப்போ வந்து வெளியிடுறோம் 2015 21 வரைக்கும் 136 கோடி ரூபா 136 கோடி ரூபா கரப்ஷன் நடந்ததா, அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் நிதி முறைகேடுகள் இருக்குது, இது விசாரிக்கப்படணும், எஃப்ஐஆர் போடப்படணும், துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. ஏன்னா இந்த செக்ரட்டரிஸையும் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும். அந்த விவசாய மக்களால், அந்த பட்டு உற்பத்தியால், அந்த சங்கத்தில் யார் மெம்பரோ அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சொல்கிறோம். அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு, 60-70 கோடி ரூபாய் ஏதோ குறிப்பிடாரு சம்வாட் அமௌண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, செக்ஷன் 20267 நாங்கள் மீட்டுருவோம், மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் கோப்புல இருக்குன்னு அந்த ரெக்கார்டு நம்ம ஆர்டியில் போட்டு வாங்கியிருக்கோம். அவங்க காமிச்சது நிதி செக்ரட்டரிக்கு போன ரெக்கார்டு நம்ம ஆர்டியில் போட்டு வாங்கியிருக்கோம். அவர் சட்டமன்றத்திலே சொல்றாரு, அவர் சட்டமன்ற உரை இன்னைக்கு எடுத்து பாருங்க, அதே ஸ்டேட்மெண்ட்டை பெரியசாமியும் சட்டமன்றத்தில் இந்த கூட்டுறவுத்துறை நாள் வருதுல்ல அவரும் சொல்லுவார், அதே அமௌண்ட்டும் சொல்லுவார். 70 கோடி ரூபா முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் கரப்ஷன் நடந்திருக்கு, அந்த தொகையை மீட்கிறதுக்கு பிரிவு 267 கீழே நாங்கள் முயற்சிகள் செய்வோம். இன்னமும் சொல்ல போனால் டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே இந்த இஷ்யூவில் நம்ம எஸ்கலேட் பண்ண உடனே பெரியசாமி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னா, சேலஞ்ச் பண்ணார், இன்னும் 3 மாசத்துல 1000 கோடி ரூபா நான் மீட்டு காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி வீராவேசமா பெரியசாமி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொன்னார். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கம்மி தொகை, நான் 1000 கோடி ரூபா. அப்போ அவர் தெரிஞ்சிருக்குல்ல எவ்வளோ கரப்ஷன் வந்திருக்குன்னு. அடுத்த 3 மாசத்துல அவரை வேற துறைக்கு மாத்திட்டார். அதுக்கு பிறகு வந்த பெரிய கருப்பன் இதுவரைக்கும் இது சம்பந்தமாக எங்கேயாவது வெளியில சொல்லியிருக்காரு, சொல்லுங்க. இப்போ நீங்க பெரியசாமி கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு யூடியூப்ல போட்டு பாருங்க, அவரு பத்திரிகையாளர்கள்ட்ட வீரவேசமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே தெரிய வரும். அப்போ இது யாரை ஏமாத்துறதுக்கு பண்றீங்க? 1000 கோடி ரூபா மீட்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு தனியா அமைப்பா, ஒரு என்ஜிஓவா, ஒரு கூட்டமைப்பா, மக்களுடைய முயற்சியோட தன்னார்வ உழைப்புல நம்ம இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 15-16 கோடி ரூபா மீட்கதான் ஆர்டிஐல வந்திருக்கு. ஃபாலோ 70 பேர் மீது நடவடிக்கை எடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ப்ரொசீடிங்ஸ் நடக்குதுன்னு இருக்காங்க. சில பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆர்டிஐல வாங்குறோம். ஆனா ஒரு ஆளுங்கட்சியா அவருடைய திமுக ஏன் இதை பத்தின விவரங்களை பொதுவெளியில வெளியிடல? 1000 கோடி ரூபாயில 500 கோடி ரூபாய் மீட்டிருக்கேன், மீதி 500 கோடி ரூபாய் இந்த மீட்டுக்கிட்ட நடவடிக்கை இருக்கு சொல்லுங்க. அதே பெரியசாமி தான் சொன்னார், அதே திமுக சார்ந்தா பெரிய கருப்பன் அவங்க தானே இப்போ அமைச்சராக இருக்கிறாரு, வெளியிட சொல்லுங்க. அப்போ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து கூட்டு கொள்ளை அடிக்கிறதுக்கான இன்னும் யாருக்குமே தான் தெரியாதுல்ல. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், மக்களோட பணத்தை ஒரு 10,000 கோடி ரூபா வாங்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு நீங்க நம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எந்த லெவல்லையும் வெளியில இல்லை. இதுல இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த ஹவுசிங் சொசைட்டியில் ஏடி பாஸ்கர்னு ஒருத்தர் ரெஜிஸ்டரா இருந்தார், இப்போ அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சஸ்பெண்ட் செய்கிற சில வாரங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் பக்கத்துல இருந்து சிஸ்டங்களை வேற துவங்கி வச்சார், திட்டங்கள்லாம் துவங்கி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து எலவமலை கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி ஈரோட்டில் ஒரு ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சட்ட விதிகளுக்கு முரணா ஒரு இடத்த வாங்கி
அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி உறுப்பினர்களுடைய உழைப்பில், அவங்க பங்களிப்பில், கார்பஸ் அமௌண்ட்டில் ஒரு இடத்த வாங்கி வித்துட்டு, லேவ் போட்டு வித்துட்டு அந்த தொகையை இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த திட்டம் நல்ல திட்டம் தானே சொல்லுவீங்க. அந்த திட்டத்தில் என்ன நடந்திருக்கு, அந்த சொசைட்டி ஏற்கனவே லாஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிற சொசைட்டியை மீட்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பதிலாக இங்கேருந்து 30 கோடி ரூபா ஒதுக்குறாரு விதிகளுக்கு முரணாக. அதை ஒதுக்கி அந்த தொகையை வெளில எடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. அந்த நடவடிக்கை வெளில தெரிஞ்சு நம்ம தொடர்ந்து புகார் கொடுக்குறோம், மீடியாக்களில் சொல்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து எஃப்ஐஆர் போடுங்க ப்ரெஷர் கிடக்கிறோம். ஒரு 370 பக்கம் அறிக்கையே வெளியிட்டு வாங்கணும் ஆர்டிஐயில். அதில் எப்படி வந்து இந்த இடத்த வாங்கினாங்க, எப்படி வந்து 10 நாளில் ஒரு விலை வைக்கிறாங்க, 10 நாளில் அதோட குறைந்த விலைக்கு பதிவு செய்யப்படுது, அதே வேலை வெளில போகுது. அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட தலைவரும் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ரிஜிஸ்டராக இருந்த இவருமே கூட்டு கொள்ளை நடந்ததா ஒரு 7 பேர் மீது எஃப்ஐஆர் போடுங்கன்னு அரசே அறிக்கை கொடுத்துருக்கு. எஃப்ஐஆர் போட சொல்லி கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து டிவிஎஸ்சிக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க பிப்ரவரி மாதம். அந்த செயலர் உட்பட பிப்ரவரி 2024 33 கோடி ரூபா நேரடியாக அமௌண்ட்டை இல்லீகலாக இது மாதிரி சட்ட விதிகளுக்கு முரணாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அதே போல் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3-4 சொசைட்டி. அப்போது இங்கே இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டினாலே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வழியாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிஏஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர், காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது தண்டத்துக்கு 20 கோடி ரூபா அரசு ஒதுக்கிட்டு இருக்குது. ஒரு சொசைட்டியில் அந்த பேங்க் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் தண்டத்துக்கு தொகை கொடுத்துக்கிட்டே இருக்கு. முதல்ல யாரோ ஆன்வர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தாங்க, அவங்க பேக் அண்ட் வழியாக அதில் கரெக்ஷன்லாம் பண்ணாங்க, திருத்தம்லாம் செஞ்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரெக்கார்டு கொடுக்குறீங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் சொல்லும் இத்தனை ஏக்கர் இடம் இருந்தால் இந்த அளவுக்கு தான் லோனுன்னு. இதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த என்டர் இருக்குல்ல, நான் அந்த யூசரோட அட்மின்னு வச்சுக்கோங்க, அது உள்ளார போய் ஸ்கேண்டு டாக்குமெண்ட்டை வச்சுட்டு 2 ஏக்கர்னு இருக்கிறத பக்கத்தில் ஒரு 0 சேர்த்து 20 ஏக்கர்னு மாற்றுறேன். 2 ஏக்கருக்கு 2 லட்சம் லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நான் பேக் எண்டில் 2 ஏக்கரை 20 ஏக்கர்னு என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ? 2 ஏக்கருக்கு 2 லட்சம்னா 20 ஏக்கருக்கு 20 லட்சமா? 2 ஏக்கர் இடத்த வச்சு எவ்வளோ நீங்கள் லோன் வாங்குறீங்க? 20 லட்ச ரூபா லோனு. இது இல்லீகலா இல்லையா? இப்படியும் அங்கே நிறையா நடந்திருக்கிறதா நிறைய ஆவணங்கள் மாட்டியில் அப்பப்போ வாங்கிட்டு தான் இருக்கும். அதே போல் இந்த ஒரு வைப்பு நிதி திட்டம் அப்படிங்கிறது ஒரு இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது வந்து இந்த சத்தியமங்கலம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம்னு சொல்லி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் அந்த ஸ்கீமே இல்லையா, அபரிமிதமான வட்டி, அதிகப்படியான டெபாசிட் 365 வட்டி, அதிக வட்டி 365 நாளைகளுக்கு 11% மூத்த குடிமக்களுக்கும் பொதுமக்களுக்கு 10-50% இன்ட்ரெஸ்ட் தர்றோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பகுதி அந்த வேளாண் உற்பத்தியாளர்கள், செங்கல் சூளை நடத்திக்கிட்டு இருந்தவங்க, அப்போது மாற்றுத்திறனாளிகள், அந்த பகுதி மக்களுக்கு ஃபண்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபர் சேவிங்ஸ் கொடுக்குற ஸ்கீம். ஒரு 200-250 பேர் வந்து ஆளுக்கு 1 லட்சம் 1 லட்சம்னு போட்டாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அங்கேருந்து வரவே இல்லை, இன்ட்ரெஸ்டே வரல. போய் கேட்டால் இந்த அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமோ ஒரு திட்டமோ நாங்கள் கோஆபரேட்டிவ் அரசுலேருந்து கொடுக்கவே இல்லை, கூட்டுறவுத்துறையிலேருந்து கொடுக்கவே இல்லைன்ட்டாங்க. அவங்க விசாரணை நடத்த சொல்லி பணத்தை கொடுக்க சொல்லி ஒரு பெரும் போராட்டம் அந்த மக்களை வச்சே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த மக்கள் முன்னால் நின்று புகார் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு, எஃப்ஐஆர் போடுறதுக்கெல்லாம் நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்குறோம். அந்த 200 மக்களுக்கு இன்னும் தொகை போய் சேரும். அவங்கள்டே வாங்கியாச்சு, 1 வருஷம் கழிச்சு 10% சேர்த்து தரேன்னு சொல்லியாச்சு, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுதல். போய் ரிட்டர்ன் கேட்டால் கூட பணம் கிடைக்கும். அந்த 200 பேருமே விளிம்புநிலை மக்கள். அவன் அன்னன்னைக்கு கூலியோட வேலை செஞ்சுக்கிடுவேன். இப்போ நமக்கே நான் ஒரு மாதத்துக்கு உங்கள்கிட்ட 50,000 நான் இந்த மாதம் நான் போட்டு வைக்கிறேன், 11 மாதம் கழிச்சு 12 மாதம் கழிச்சு இவ்வளோ தூரம் தருவீங்க, ஒரு 60,000 தருவீங்கன்னா நான் ஆசைப்படுவேன். நம்ம தரம் கூட கிடைக்குது, அப்போ ஒரு நகையை வச்சு இதை வச்சு அதை வச்சு ஏதாவது கொடுப்போம், நம்ம கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், ஒரு இடம் வாங்கி வைக்கலாம், வீடு கட்டலாம், இல்லை நானே ஒரு தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம். ஸோ சின்ன தொகை தான், ஏதோ 1 லட்சம் டெபாசிட்டில் எடுத்த ஸ்கீம் தான். அவங்க எங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட தலைவரும் அந்த செக்ரட்டரியும் மொத்த தொகையும் ஆட்டை. இப்போ பெரும்பாலும் நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அந்தந்த இடங்களில் நடந்த சம்பவம் மாதிரி தெரியுது. இப்போ இதே தான் நிறைவு கேள்வியாக கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதற்கு எப்படி அமைச்சர் பெரிய கருப்பனோ அல்லது செக்ரட்டரி உதயச்சந்திரனோ அல்லது ராதாகிருஷ்ணனோ எப்படி அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க? எண்ட் ஆஃப் த டே இந்த சங்கத்தோட பணம் வந்து பேங்க்குக்கு வரணும்.
பேங்க்ல யாரோட டெபாசிட்னு வெளிப்படையா தெரியும். அது தெரிகிற வரைக்கும் இவங்க தான் பொறுப்பு. காரணம் என்னன்னா, 14,000 கோடி ரூபாய் யார் கொடுக்கறது? அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் தானே கொடுக்குறாரு. அப்போ இந்த 14,000 கோடிக்கான கணக்குகள் வெளில வரணுமா இல்லையா? நீங்கள் சின்ன தொகையாக ஒவ்வொரு சங்கத்துக்கு உட்பட்டது பார்க்குறீங்க. ஆனால் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்னும் அதெல்லாம் பற்றி சொல்லலை. பால் உற்பத்தியாளர்கள் அதையும் இன்னும் சொல்லலை. இன்னும் அதே போல் தொடக்க வேளாண் கூட்டுறவு அதுவும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும். ஒரு பல்வேறு விதமான கடன்களுக்கு கொடுக்குறீங்களா, அந்த லம்சம் அமௌண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு யார்? குறைந்தபட்சம் சராசரியாக ஒரு சங்கத்துக்கு 1 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அப்போ இந்த 1 கோடிக்கான பணம் உருப்படியானவங்களுக்கு போணுச்சு. போகலையா, அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கணுமா இல்லையா? யாரோட பொறுப்பு? அமைச்சரோட பொறுப்பு தானே. எல்லா சங்கங்களும் யாருக்கு எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட்டிங்? ரிஜிஸ்டராக இருக்கும், செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கும், சுப்பையன் ஐஏஎஸ்க்கும் ரிஜிஸ்டராக இருக்கக்கூடிய சுப்பையன் ஐஏஎஸ், செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், அதுக்கு மேலே அமைச்சர் பெரிய கருப்பன் அவருக்கு தானே. அவர் தானே சொல்கிறாரு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுது, நாங்கள் மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே நடக்கிற கரப்ஷன் யாரு சார் பொறுப்பு? இப்போ இவங்க தான் நகரங்களில் பேங்கை நிர்வகிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு மாவட்ட வங்கிகள் இருக்குது, தலைமை வங்கி இருக்குது. அங்கே இதை விட 100கணக்கான கோடிகள் உள்ளார். அது வழியாக தான் உள்ளார போகுது. இங்கேருந்து பேங்க்லேருந்து மாவட்ட தலைமை வங்கிக்கும் மாவட்ட தலைமை வங்கிலேருந்து தான் இந்த சொசைட்டிங்களுக்கு போய் சேருது. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் இப்போ தான் சொல்லியிருக்கோம்ல, சேலத்தில் 6 கோடி ரூபா நடந்திருக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில். அப்போ இந்த முறைகேடுகள் எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு கேள்வி வருமா வராதா? 1 கோடி ரூபா ஒரு நாள் 2 நாளில் நடந்துருமா? ஒரு மாவட்ட தலைமை வங்கியில் ஒரு 6 கோடி 10 கோடி அளவுக்கு நடக்குது அப்படின்னா, போன வருஷம் வெளியிட்ட டேட்டா பார்த்தீங்கன்னா 10 கோடி 12 கோடிலாம் இருக்கு. அப்போ இந்த இது நடக்குதுன்னா ஒருத்தர் 2 பேரால் நடக்குமா? இது அமைச்சருக்கு தெரியாமல் நடக்குமா? இல்லை தெரிஞ்சே கண்டுக்காமல் இருக்கிறாரா? தெரியலைன்னா இப்போ கூட தெரியப்படுத்துங்க, டேட்டா வெளியில் வைங்க சார். நம்ம ஒன்றே ஒன்று தான் கேட்குறோம். நீங்கள் கரப்ஷனில் ஈடுபடலை, கரப்ஷன் நீங்கள் ஆதரிக்கலை. அவர் சொன்னார்ல, ஐ பெரியசாமி அவர்கள் என்ன சொன்னார்? 1000 கோடி ரூபா 1000 கோடி ரூபா மீட்டுவேன்னு யாரை நம்பி சொன்னீங்க? அப்போ அவ்வளோ கரப்ஷன் உள்ளார இருக்குன்னு தெரிஞ்சு தானே சொல்கிறீங்க. 10,000 கோடி ஒதுக்கி 1000 கோடி மீட்பேன்னு சொல்கிறோன்னா அப்போ 10% நேரடியாகவே கரப்ஷனில் அங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. நம்ம என்ன கேட்குறோம்? அந்த 1000 கோடி ரூபாய் பதில் கொடுங்க. 1000 கோடி ரூபாய் எங்கே இருக்குன்னு கணக்கு சொல்லுங்க. இந்த வருஷம் 14,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்களா, அந்த கணக்கை வெளியில் வைங்க. இதுதான் கலெக்ஷன் வைங்க. இது போக சாஃப்ட்வேருக்கு ஒதுக்குற தொகை 100 கோடி 150 கோடி, அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான கட்டடங்கள் அதுக்கு டெண்டரு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களை இடம் மாற்றுறதுக்கான அங்கே கரப்ஷன் நடக்கிறதா கேள்விப்படுறோம். இங்கேருந்து ஒவ்வொரு சொசைட்டி, ஏன்னா ஏறக்குறைய ஒரு 300 ஜேஆர்டிஆர்லாம் 300 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள இடம் மாற்றுறதுக்கு அதுக்கு பணம் ரொட்டேட் ஆகிறதா கேள்விப்படுறோம். அதே போல் அந்த இடத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி உரக்கிடங்கு இருக்குல்ல, அந்த கிடங்கு யாரோட அசெட்? டிராக்டர்ஸ் வாங்குறாங்கல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு. இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க முடியாத நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வாங்கி வாடகைக்கு கொடுக்குறேன்னு டிராக்டர்ஸ் வாங்குறாங்கல்ல, அதில் எத்தனை டிராக்டர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இன்னும் ரன்னிங்கில் இருக்குது? நீங்கள் உர உற்பத்தி இருக்குல்ல, இன்னமும் சொல்ல போனால் ரேஷன் கடை இருக்குல்ல, ரேஷன் கடையை யார் கண்காணிக்கிறாங்கன்றீங்க? ரேஷனோட ஸ்டாக் யார் பார்க்குறாங்கன்றீங்க? இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் பெரும்பாலும் பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருப்பு குறைஞ்சிச்சுன்னா யார் காரணம்? பெரிய கருப்பன் அவங்க தான் சொல்லணும். அரிசி காணா போகுது, இந்த இப்போ 1900 கோடி ரூபா அரிசி ஏதோ வண்டியிலேருந்து இடமாற்றம் ட்ராவலில் சிந்துனதா 1900 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னு ஏதோ சொன்னதா செய்திகளை பார்த்தோம்ல. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? அதெல்லாம் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் தான், இவங்க தான் அந்த சேல்ஸ் பர்சன்ஸ், இவங்க தான் அதோட அக்கௌண்ட்ஸ் பர்சன்ஸ். நகரங்களில் வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிராமங்களில் இன்னும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கண்ட்ரோலில் தான் இந்த ரேஷன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியமும் இதுலேருந்து தான் போகுது. அப்போ இந்த வெளிப்படைத்தன்மை முக்கியமா இல்லையா? வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த இடத்துல கூட்டுக்கொள்ளை நடக்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அமைச்சர் பெரிய கருப்பன் எல்லா விவரங்களையும் வெளியிடுங்க. இன்னைக்கு எஃப்ஐஆரே வெளில கிடைக்குது சார். ஆனால் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் விசாரணை அறிக்கை இருக்குல்ல, நொழிச்சு வைக்கிறாங்க. அது என்ன ராணுவ ரகசியமா என்ன? மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க, சுரண்டி இருக்காங்க, திருடி இருக்காங்க, பொய் கணக்கு எழுதியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை நொழிச்சு வச்சு என்ன சார் பண்ண போறாங்க? தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம்ல, போன வருஷம் ஒரு 136 கோடி 1068 சங்கம் தந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 36 கோடி 231 சங்கம் தந்திருக்கோம். ஏறக்குறைய 1300 சங்கம், 172 கோடி ரூபா. இந்த அறிக்கையை வெளியிட சொல்லுங்க. ஒரு சொசைட்டி, எல்லா சொசைட்டியிலும் 81 ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லுங்க. இப்படி வெளியிட்டாருன்னா நான் சேலஞ்சே பண்றேங்க, அடுத்த முறை அவர் எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது. இவருன்னு இல்லை,
கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்குள்ள வெளிப்படை தன்மை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லி கொல்லிவிட்டடாக இருக்கிறதா தான் அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கும். கூட்டுறவு சங்கங்களில் நிதி முறைகேடு, நிதி கையாடல், அது எப்படி கோடிக்கணக்கான கோடி ஊழலாக மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து விரிவாக செய்திகளை பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.